நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு அது இயங்கத் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் அடையாளம் அறியாத முகம் தெரியாத எண்ணற்ற இளைஞர்கள், இன பற்றாளர்கள், இனம் சார்ந்த தமிழ் பிள்ளைகள் கவிதைகளாக, கட்டுரைகளாக, பாடல்களாக ஈழப்படுகொலையை, இனம் தாங்கி நிற்கிற வழியை பதிவு செய்தார். அதிலே அவ்வப்போது சில கட்டுரைகளை காண கிடைக்கப் பெற்றேன். அதை படித்து அதிலிருந்த கருத்து செறிவை அறிந்து உணர்ந்தேன். இது எழுதியவர் யார் என்று விசாரித்தறிகிற போது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தம்பி என்று சொன்னார்கள். அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை எல்லோரிடத்திலும் என் விருப்பத்தை தெரிவித்தேன். அது சந்திக்க இயலவில்லை. ஒரு காலகட்டத்தில் அவர் கல்லூரியின் படிப்பை முடித்துவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு செல்வார்கள், அதாவது படித்ததுக்கு ஏற்ப வேலை தேடி செல்வார்கள். நேர பெட்டியை தூக்கிட்டு என்னை தேடி கட்சியின் அலுவலகத்துக்கு வந்தார். அந்த வந்தவர் தான் என்னுடைய அன்பு இளவன் இடும்பைவனம் கார்த்திகேயன். அவரோடு சேர்ந்து அதே காலகட்டத்தில் பெட்டியோடு வந்து என்னை சேர்ந்தவர் தான் என் அன்பு தம்பி சாரதி அவர்கள். இருவரும் பொறியியல் மாணவர்கள். அவர் சாரதி நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்து விட்டார். செந்திலும் அப்படித்தான், அவரும் கட்சியின் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்து விட்டார். கார்த்தி அவனுடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கினான். அவன்கிட்ட இருக்கிற எழுத்து வன்மை, பேச்சாற்றல், தொடக்கத்தில் பதற்றம் அடைவன், பேச்சுகள் திணறும். அப்போது ஊக்கம் கொடுத்து தட்டி கொடுத்து, இதெல்லாம் ஒன்றுமில்லை, நம் பேச்சை கேட்கத்தான் இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்கிற திமிர் உனக்கு வந்துவிட்டால் வார்த்தை நிமிர்ந்து விடும். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவருக்கு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வரும். தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் முடியும். இதுதான் உலக வரலாறு. அப்படி உண்மையும் நேர்மையுமாக இருந்து தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்டவன் என்னுடைய தம்பி கார்த்திக் அவர்கள். எனக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு, அவனுக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு அவன் ஒரு முன்னத்தி ஏறாக இன்று இருப்பது எனக்கு ஒரு பெருமையும். தந்தையார் தமிழ்ச்செல்வன் கார்த்தியின் திறமையை அறிந்து பெருமை அடைந்திருப்பாரோ இல்லையோ, அவரிலும் மேலாக நான் பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைந்தேன் என் தம்பியை நினைத்து. எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல. நல்ல உடை உடுத்தணும், நல்ல காலணி போடணும், நல்ல கடிகாரம் கட்டணும், தலைமுடி அழகா வாங்கிக்கணும்,
இந்த லியோ படத்துல தம்பி விஜய் முடியிருக்குல்ல, அதெல்லாம் இவனை பார்த்து மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சொந்த முடியே செயற்கை முடி மாதிரி விக்கு மாதிரி வச்சிருக்கிறதா வந்தா வச்சிருப்பான். அது அவ்வளவு கவனக்குறைவு, அதுல எல்லாம் கவனமே இருக்காது. அவன் இலக்கில் குறியாக சில வேலைகளை சிலரை நம்பி ஒப்படைக்க முடியாது. மேலும் மேலும் நம்ம வந்து அது சரியா செஞ்சிட்டீங்களா, அது சரியா செஞ்சிட்டீங்களா, அது சரியா செஞ்சிட்டீங்களா 100 தடவை கேட்கணும். அதுக்கு நாமளே செஞ்சிருக்கலாம். ஆனால் அவனை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம், அது சரியாக செய்து முடிப்பான். அப்படி ஒரு ஆற்றல். அப்ப இறந்த அன்னைக்கு வந்திருக்கணும். அன்னைக்கு வேற போராட்டங்கள் தேதிகளை குறிச்சாச்சு. இது உடனே வர முடியல. எங்களுக்கு இறப்பு ஒன்றும் புதிது இல்லை. லட்சக்கணக்கான மரணத்தை பார்த்ததுனால இதெல்லாம் ரொம்ப. ஈழத்துல ஒரு தாய் ஆணி வேறுங்கிற படம் எடுக்கும்போது தம்பி ஜான் மகேந்திரன், ஒரு ஈழத்திலே இருக்கிற ஒரு தாய் இறந்து போன குழந்தையை பார்த்து அழணும். அழுங்கம்மா அழுங்கம்மா அழுங்க, நல்லா கதறி அழுங்க, கதறி அழுகிறா, கதறி அழுங்க, நல்லா அழுங்க, வாய் விட்டு கதறி அழுங்க, நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுங்க, நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுகுற. எடுங்க, எடுக்கிறாரு, கண்ணீர் வருது. திருப்பி கண்ணீர் திற சுரக்கிற ஒரு திரவம் இருக்கு, அது கிளிசரின் ஆங்கிலத்தில். அதை ஊத்துறாங்க. இது சின்னதா ஒரு போத்தல் இருக்கும், சொட்டு சொட்டா தான் விடும், கண் வலி மருந்து போல. அது வரல, கண்ணீர் வரல. சரி திறந்து நிறைய ஊத்துங்க, கண்ணீர் வரல. ஏமா இவ்வளவு அழுகிறீங்க, உங்களுக்கு கண்ணீரே வரல அப்படின்னு இந்த தாய் ஒரு வார்த்தை சொல்றா, அழுது அழுது கண்ணீர் சுரப்பி வத்தி போச்சுப்பா அப்படின்னு. அந்த தாயின் நிலைமையில தான் தமிழ் பேரினம் இன்னைக்கு இருக்கு. அழுது அழுது எங்களுக்கு கண்ணீரே வற்றி போயிட்டு, காயம் பட்டு பட்டு இதயம் மரத்து போச்சு.